கான்ஸ்ட் புரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கோப்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சால் தான் நமக்கு வந்து லெட்டுனா என்னது, எதுக்கு வந்து ஒரு வேரியபிளும் வந்து எங்கெங்கே ஆக்சசபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஸ்கோப்பை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அப்புறமா நம்ம லெட்டுனா எதுக்கு, கான்ஸ்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது வந்து லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் வேறுக்கும் எதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸு வேறுன்னு ஒன்று இருக்குது, எதுக்கு லெட் அண்ட் கான்ஸ்ட் ES6 ஃபீச்சரில் ஆட் பண்ணாங்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க போகலாம். இப்போது ஸ்கோப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது எந்த லெவலுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணால் எங்கேயோ நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறனே யூஸ் பண்ணுறேன். நம்ம லெட்டுக்கு அப்புறம் போகணும். ஃபார் வந்து எக்ஸாம்பிள் test1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டுட்டு ஹலோ அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வேரியபிள். இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறது ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆக்சஸ் பண்ணுறது டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஆக்சஸ் பண்ணுறேன் இந்த வேரியபிளை. ஸோ இப்போது நான் வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன ஆகுது? எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஹெலோங்கிறது சிம்பிள். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அது ஆக்சஸபிள் பண்ணுறோம். எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், எந்த லெவலுக்கு இது ஆக்சஸபிள் ஆகுதுங்கிறது தான் ஒரு ஸ்கோப். இப்போது ஃபஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த என்டையர் கோட் பிளாக் இருக்குது இல்லையா, பிளாங்காக, இதில் நம்ம இதுதான் குளோபல் ஸ்கோப். இந்த என்டையர் எதுலையுமே வந்து ஃபங்க்ஷன் இல்லை, பிளாக் இல்லை, இஃப் கண்டிஷன் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணால் அது குளோபல் ஸ்கோப். ஓகேவா? குளோபலாக நான் இந்த வேரியபிளை எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணுவேன். அது எப்படி இருந்தாலும் சரி, நான் இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு இஃப் கண்டிஷன் ஆக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆகும்? இது வந்து குளோபல் ஸ்கோப்பாக தான் ஆக்ட் ஆகும். இது ஃபுல் என்டையர் கோட் பிளாக்கும் எம்டியாக இருக்குது இல்லையா, இதுதான் குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. குளோபலாக நான் இதை டிக்ளேர் பண்ணுறேன், குளோபலாக நான் இங்கே வெளியே ஆக்சஸ் பண்ணுறேன். நோ மேட்டர் இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதை பற்றிலாம் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் சும்மா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், என்னால் குளோபலாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ட்ரூன்னு போடுறோம். ஸோ இதையும் தாண்டி இதுக்குள்ளார என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்கோப். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பிளாக்குக்கும் வெளியே நான் வந்து ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணால் அது குளோபல் ஸ்கோப். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வெளியே இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் குளோபல் ஸ்கோப். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி. அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா? fun1 அப்படின்னு போடுறோம்னு வச்சுப்போம். அதில் இங்கே இதுக்குள்ளார நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேர் x is equal to 100 அப்படின்னா இந்த வேரியபிளை என்னால் வெளியே டிக்ளேர் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் CLGன்னு போட்டுட்டு எக்ஸ்ன்னு அடிக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு அடித்தா என்ன ஆகும்? சரி, நான் இப்போ பிரிண்ட் பண்ண என்ன ஆகும்? வரும் எரர் அடிக்கும். ஏன்னா எக்ஸுங்கிறத நான் கண்டுபிடிக்கவே இல்லை, எங்கேயோ இங்கே மாட்டிகிட்டு இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளார தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டா இந்த எக்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பார் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாலும் சரி, லெட் கான்ஸ்ட் எந்த கீவேர்டு ஆட் பண்ணாலும் சரி, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஸ்கோப். வேரியபிள் டிக்ளேர் வித் வார் ஆர் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகேங்களா? வேர் லெட் எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா இதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஸ்கோப். பிளாக்னா என்ன? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதோ பாருங்கள், இது ஒரு பிளாக். அவ்வளோதான், சிம்பிள். 2 கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஒரு பிளாக். நான் இங்கே நான் போயிட்டு பிளாக் 1 அடிக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் 1 இஸ் ஈக்குவல் டு இன் பிளாக் A அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளாக்கு அதே மாதிரி கொடுத்துட்டு பிளாக் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஐ ஆம் இன் பிளாக் B அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார எது இருந்தாலும் சரி இது பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிளாக் 2 கமா பிளாக் 1ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து பிளாக் 1ன்னு கொடுக்குறேன். சரி, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த எக்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பிகாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்கோப். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பிளாக் ஏ பிளாக் பி அப்படிங்கிறது வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே நான் கொடுக்குற வேரியபிள் இதுதான் பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஸ்கோப்பில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி பிளாக்லாம் தனியாக கொடுக்க போகிறது இல்லையா. அதில் இஃப் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இஃப்குள்ளார இஃப் ட்ரூன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இஃப்குள்ளார இதில் இந்த எக்ஸாம்பிளே கொடுப்போம். ஸோ பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் பிளாக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. இது பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஃப் பிளாக், ஃபாரையும் பிளாக்னு தான் சொல்லுவோம். வைல் கீவேர்டு யூஸ் பண்ணாலும் அது பிளாக்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயத்தை தான் பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி யாரும் இந்த மாதிரி வெறும் பிரேசஸ் புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பிளாக்குள்ளார எம்டி பிளாக்குள்ளார எது கொடுத்தாலும் அது பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகே, இஃப் ட்ரூ அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். அதனாலும் இது ஒரு பிளாக். இதுவே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் சரி, அது ஒரு பிளாக் தான். ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கொடுப்போம். அதுக்குள்ளே ஒரு பிளாக் மாதிரி கொடுப்போம். இந்த கர்லி பிரேசஸ் தான் ஆட் பண்ணுவோம். அதேமாதிரி வைல்லையும் என்ன செய்வோம், வைல் இப்படி ஏதாவது கண்டிஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிளாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ புரியணுங்கிறதுக்காக நான் இஃப்பை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் எப்படிலாம் ஆக்சஸ் ஆகுதுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இஃப்னு கொடுத்தாலும் சரி, இங்கே பாருங்கள், இது ஒரு பிளாக்குள்ளே தான் இருக்குது. ஆனாலும் நம்மளால இதை பாருங்கள், இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது கிளியர் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் 1. ஓகே, இது வந்து இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ஐஎம் பிளாக் 1 இஃப்குள்ளே இருந்தாலும் பாருங்கள் என்ன ஆகுது, பிளாக்குள்ளார ஆக்சஸ் ஆகுது. ஆனால் நம்மளால இந்த வார வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும், ஆக்சஸ் பண்ண முடியவே முடியாது. அந்த மாதிரி பண்ணாக்கா கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் லாஸ்ட் லைனில் இதை போட்டதுனால இந்த பாருங்கள், எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது பாருங்கள். எக்ஸுங்கிற வேரியபிள் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இட் இஸ் நாட் பீன் டிஃபைன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் நம்ம லெட்டுக்கு போகும்போது முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் ஸ்கோப்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ஒரு பிளாக் வச்சு யூஸ் பண்ணால் அது லோக்கல் ஸ்கோப். ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்கே போடுறேன். ஓகேங்களா. இங்கே போட்டுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்கை வந்து இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளார என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இந்த பிளாக்கு இதுக்குள்ளார ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு பிளாக் இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாக் ஸ்கோப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, பிளாக் 1 இஸ் இங்கே நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும், கரெக்டுங்களா. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எங்கேயுமே கால் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு டெஸ்ட் 1 இருக்குது, எக்ஸ் இருக்குது, இதையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். ரன் பண்ணால் இந்த பிளாக்குள்ளார இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே இருக்கிற பிளாக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால என்ன சொல்லுவாங்க, இது லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளார வேரியபிள் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் லோக்கல் ஸ்கோப். தே கேன் ஒன்லி பி ஆக்சஸ் வித் இன் த ஃபங்க்ஷன் இன் விச் தே ஆர் டிக்ளேர். சிம்பிள், அதே தான். இது எல்லாருமே தெரிஞ்ச ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். லைக் இந்த எக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதை கூட நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்குது, நான் கீழே போயிட்டு இங்கே எக்ஸ்ன்னு பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணாலும் இந்த எக்ஸ் பிரிண்ட் ஆகும். 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். ஐம் பேக் ஓகே 100 ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிலாம் ஒரு வேரியபிள் ஆக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் இங்கே கன்சோல் லாக் பண்ணாமல் இங்கே லாக் பண்ணனா என்ன ஆகும்னு பார்க்குமா. டெஸ்ட் 1ல் இருக்கிற ஹலோ அகெயின் பிரிண்ட் ஆகும். ஏன்னா மேலே இந்த ஆக்சசபிள் இருக்குல்ல, இது லோக்கலில் இந்த டெஸ்ட் 1ங்கிறது இது லோக்கல். ஓகேங்களா, இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். குளோபலாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இது ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்கோப் உடைய டிஃப்ரென்ஸ். ஒரு குளோபலான இங்கே இருக்குதான்னு முதல்ல பார்க்கும். இங்கே பாருங்கள், இந்த லோக்கல் ஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் 1ங்கிறது இதுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கும். அப்படி இது உள்ளே இல்லைனாக்கா குளோபல் ஸ்கோப்பில் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே வேரியபிளை இங்கே போடுறேங்க. ஓகேங்களா, ஹலோ லோக்கல் அப்படின்னு அடிக்கிறேன்.
முதல்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஒன்னுங்கிறது 2 இடத்துலயே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கரெக்ட்டுங்களா? இங்கேயும் டெஸ்ட் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டெஸ்ட் ஒன்னு ஃபங்க்ஷன் கூட டிக்ளேர் இருக்கும். எதை ஃபர்ஸ்ட் பார்க்கும் அப்படின்னா, முதல்ல இந்த லோக்கலில் எங்கேயாவது அவைலபிளாக இருக்குதான்னு பார்க்கும். அப்படி அவைலபிளாக இல்லைன்னா அது குளோபலில் அவைலபிளாக இருக்குதான்னு பார்க்கும். ஓகேங்களா? சிமிலராக இதே தான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், ஹலோ லோக்கலுங்க தான். ஃபஸ்ட்டு லோக்கலுங்கிறத இருக்குதான்னு பார்த்துட்டு அதோட ஆக்சஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிளாக்கோடைய டிஃப்ரென்சஸ். எந்த ஒரு வேரியபிள் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுதுங்கிற ஒரு காமனான விஷயம்தான் இந்த ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது லெட்டுக்குள்ளார நம்ம போகலாம்.